ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது நேத்தைக்கு போட்ட வீடியோட தொடர்ச்சி தான் இது. நேத்தைக்கு நான் காயெல்லாம் எடுத்து வைக்கிறத காமிச்சிருப்பேன். காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு குளிச்சுக்கிட்டு நான் ஐயப்பா கோயிலுக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அத தான் நான் காமிச்சது. ஐயப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு தான் நான் இப்ப சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நேத்தைக்கு ஐயப்பா கோயில்ல போய் அன்னதானம் சாப்பிட்டுட்டு வந்தேன். அத முடிச்சுட்டு வந்துட்டு வீட்ல உள்ள சமையல நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நேத்தைக்கு போட்ட வீடியோ எவ்வளோ போச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். இப்படிப்பட்ட வீடியோ போட்டா உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்ல. ஏன்னா 1, 2 இதுலயும் ஒரு நம்ம கார்டனுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கிளிப் இருக்கு. அதையும் உங்ககிட்ட காமிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்க நினைக்கலாம், என்னடா டெய்லி இத மாதிரி ரெடியாயி சமையல் ப பண்ணுவேன்னு நீங்க நினைக்கலாம். இப்படியெல்லாம் இல்லைங்க. நீங்க நேத்தைக்கு பார்த்தீங்கல்ல அந்த வீடியோல, கடையிலேருந்து நேரே வந்துக்கிட்டு சமையல ஸ்டார்ட் பண்ணிருவேன். அ ச டிஃபன முடிச்சுட்டு, சமையல் வேலைய முடிச்சுக்கிட்டு, அடுத்து கிளீன் பண்ணி எல்லாம் வச்சுக்கிட்டு, குளிச்சுக்கிட்டு திரும்ப கடைக்கு போயிருவேன். கோயிலுக்கு போறது, பூஜை பண்றது அப்படிப்பட்ட சமயங்கள்ல தான் நான் இப்படி இருக்கிறது. அ அதையும் நான் சொல்லிக்க வேண்டாமா? அதனால. நேத்தைக்கு சொல்லியிருப்பேன், எல்லா காயும் சேர்த்து போட்டு ஒரு சாம்பார் வைக்கிறேன்னு. அதுதாங்க பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லா காய்களையும் கட் பண்ணி குக்கர்ல போட்டு தான் சாம்பார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் ஒரு பாவக்காய் பொரியலும் பண்றேன். நேத்தைக்கு வீடியோல சொல்லியிருப்பேன், பாவக்காய் ஃப்ரை பண்றத நான் வீடியோல நாளைக்கு காமிக்கிறேன்ட்டு. ஃப்ரை இல்லைங்க, பொரியல் பண்றது தான். பாவக்காய் பொரியல். அது என் மாமியார் வீட்ல நான் கத்துக்கிட்டது தான் அந்த பாவக்காய் பொரியல். சிம்பிள் தாங்க அது பண்றது. அவ்வளோ கஷ்டம் எதுவும் இல்ல. அதே மாதிரி பாவக்காய் கசக்கும் அப்படி பொரியல் பண்ணா அப்படின்னு நீங்க நீங்க நினைக்காதீங்க. அப்படி ஒரு வாட்டி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா நல்லா டேஸ்ட்டா இருக்கும். மாடி தோட்டத்தில போக்கும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட் 3, 4 நாளா மழை லைட்டா துள்ளி போட்டுக்கிட்டு இருக்குது. தண்ணி ஊத்த வேண்டியது இல்ல. அவ்வளவு மாடி தோட்டமும் போறதில்ல. போறேன், போய் பார்த்துட்டு வரேன். அவ்வளோதான் நடக்குது. அதனால சரி இத ஒரு வீடியோவா எடுத்து போடலான்னு தான் போட்டுட்ருக்கேன். இப்போ பாவக்காவ பெரிய பாவக்காவா எடுத்திருக்கேன். சரி அதனால 1 போதும் எங்க ஃபேமிலிக்கு. அத 2ஆ கட் பண்ணிட்டு, அதில இருக்க விதையெல்லாம் எடுத்துக்கிட்டு, சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி இதே மாதிரி எடுத்துக்கிட்டேன். எடுத்துக்கிட்டு நம்ம கடுகெண்ணெய் தாளிச்சுக்கிட்டு, கடுகு, வெங்காயம், பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா போட்டுட்டேன். கறிவேப்பில போட்டு கடுகெண்ணெய் தாளிச்சு, வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் அந்த பாவக்காவ போட்டு நம்ம பொன்னிறமா வறுத்துக்கிட்டே இருக்கணும். உடனே வறுபடாது. கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்கு. ஒரு சைடோட சாம்பார் கொதி வந்துருச்சு. அதுக்கு நான் கடுகெண்ணெய் தாளிச்சு ஊத்தணும். கொதி வந்தது சாம்பார்ல. இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கடுகெண்ணெய் தாளிச்சு ஊத்திட்டேன். லாஸ்ட்டா தான் நான் சாம்பார் கடுகெண்ணெய் தாளிச்சு ஊத்துறேன். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் லாஸ்ட்டா அந்த பாவக்காய்ல தேங்காய் கொத்து கொஞ்சம் போட்டு எடுத்தா நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் லைட்டா கசப்பு இருக்கும். அந்த கசப்பும் அது ஒரு டேஸ்ட்டு தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இத மாதிரி பண்றது. பொறுபொறுன்னு தான் இருக்கும். நல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாம்பார் கூட வச்சு தான் சாப்பிட்டேன். சாப்பாடு இப்போ பொண்ணுக்கு எடுத்து குடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கூட வேணான்ட்டா. பாவக்காய் வேணான்ட்டாளா, சரி பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு குடுத்துட்டேன். ஆனா, "பாவக்காய் கொஞ்சம் சாப்பிட்டு பாருடி நல்லாருக்கும். கசப்பு தன்மை அதுவும் ஒரு டேஸ்ட்டா தான் இருக்குன்னு" சொல்லி குடுத்தேன். சாப்பிட்டா. அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. லாஸ்ட்டா கிச்சன்ல இருக்க பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு பாருங்க. இதான் காய்கறி வேஸ்ட்டு. டீ தூள் நான் வடிச்சு வச்சிருக்கேன். காய்கறி கழுகுன தண்ணி, அரிசி கழுகுன தண்ணி, இத 3 செக்ஷனா எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க. இதான் மாடி தோட்டத்துக்கு போகுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க.